இப்போது மனித வாழ்க்கை கடினமானது. அப்படி இருக்கும்போது, நமக்கு இப்போ சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது, சமைக்கிறதுல ஆர்வம் வரணும். அதற்கு எந்த உணவு உதவி செய்கிறது? அத நம்ம செய்யணும். அப்போ அது பார்த்தா மாமிசம் சமைக்கிறதுல, மீன் சமைக்கிறதுல, முட்டை சமைக்கிறதுல நமக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு காய்கறிய சமைக்கிறத விட, ஒரு மாமிசம், மீனு வாங்கி சமைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். அதை சாப்பிடுவதிலும் ஆர்வம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த மாரியான உணவுகள நம்ம சாப்பிடணும். கண்டிப்பா. அப்போ மனிதர்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். சமைக்கிறத ஒரு பெண் தான் சமைக்கணும் அப்படின்லாம் இல்லாம, யார் வேணாலும் சமைப்பாங்க. அப்படிங்கிற கலாச்சாரம் எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? சீனாவுல போனீங்கன்னு வச்சுக்கோங்க. சீனா இந்த மாரியான நாடுகள் தவளை, நான்வெஜ் எங்கெல்லாம் அதிகமா சாப்பிட்றாங்களோ, அங்கெல்லாம் எல்லாருமே சமைப்பாங்க. ஆணும், பெண்ணும் சமைப்பாங்க. நம்ம எங்கெல்லாம் நான்வெஜ் குறைவா சமைக்கிறாங்களோ, அங்க தான் பெண்கள் தான் சமைக்கிற வேலை. ஏன்னா சமைக்கிறதுல அதில் கொஞ்சம் ஆர்வம் குறைவா இருக்கும். அதனால என்ன பண்ணுன்னா, பெண்கள்ட்ட அந்த வேலைய விட்டுறது. பெண்கள்ட்ட நீ சமைச்சிக்க, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுவே நான்வெஜ்ஜு, மீன், முட்டை அப்படின்னு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அப்போது ஆண்களும் சமைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த ஆர்வத்தின் பேரில் பெண் தான் சமைக்கணும் அப்படின்லாம் அவனே சமைக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம இங்கே ஏன் பெண்கள் வீட்டு வேலை செய்கிறது, சமைக்கிற வேலை, அது காரணம் நம்ம சைவ உணவு பெரும்பாலும் மாமிசம் எடுக்கிறதில்ல. மாமிசம் குறைவாக தான் சாப்பிட்றோம். வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மீன் அப்படி தான் சாப்பிட்றோம். டெய்லி நம்ம ஒரு வாரத்தில் அல்லது 10 நாளில் ஒரு 6 நாளாவது நம்ம மாமிசம் சாப்பிட்ருக்கணும். அது மீனாக இருக்கலாம், முட்டையாக இருக்கலாம். டெய்லி முட்டை சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒரு உணவு முறை தான் சமைப்பதில் நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். நமக்கு தேவை சமைக்கிற ஆர்வம் தான் தேவை. அதே நேரத்தில் நீங்கள் அரிசி உணவுகளை சமைச்சிங்கன்னா சோம்பேறித்தனம் வரும். அரிசி உணவுகள் உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை தரும். அதை சாப்பிட தான் ஆர்வமாக இருப்பீங்களே தவிர, அதை சமைக்கிறதுல ஆர்வமாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதை சாப்பிட்டா சோம்பேறித்தனம் வரும். ஆனால் அதே நேரத்தில் அந்த உணவு உங்களை அடிமைப்படுத்தும். அது வேணும்னு கேட்கும், பிடிவாதம் பண்ணும். ஆனால் சமைக்க வராது. ஏன்னா அது சாப்பிட்டா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். அதனால் நீங்கள் சும்மா இருந்துக்கிட்டு யாரையாவது எளிமையானவங்க கிடைச்சாங்கன்னா, பெண்கள் கிடைச்சாங்கன்னா, அவங்கள நீ சமைக்கிற வேலை, உன்னுடைய வேலை தான் சமைக்கிறது. இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகள் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிற அந்த உணவுகளை சமைச்சு கூட நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையை தவிர்த்து விட்டு நீங்கள் உணவு உண்பீர்களேனால், அப்போ நீங்கள் சமைக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எதுலேருந்து வரும்? இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையை தவிர்த்து விட்டு அதுலேயும் மாமிச உணவை, மீன் உணவை, முட்டை உணவை நீங்கள் சாப்பிடும்போது சமைக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக வரும். சமைக்கணுங்கிற ஆர்வம் ஆண்களுக்கு வராமல் போகிறதுக்கு காரணம், ஒன்று மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் குறைவாக சாப்பிட்றது ஒரு காரணம். அப்புறம் சோறு சாப்பிடுவது ஒரு காரணம். சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகளை சாப்பிடுவது இது 2வது காரணம். மெயினான காரணம் அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அப்போ அதை தவிர்த்து விட்டால் சமைக்க ஆரம்பித்து விடுவார்களா என்றால், அப்போவும் நீங்கள் சைவ உணவு சாப்பிட்டிங்கன்னா சமைக்கணுங்கிற ஆர்வம் வராது. அப்போ மாமிச உணவுலாம் நீங்கள் சமைச்சிங்கன்னா சமைக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக வரும். நமக்கு ஆர்வம் தேவை. சாப்பிட்ணுங்கிற ஆர்வமும் ரொம்ப முக்கியமானது. மனிதர்களுக்கு நிறைய ஆற்றல் தேவை. அவங்க பிற உயிரினங்களை போல் புல்லெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அல்ல இலைதழைகளை சாப்பிட மாட்டாங்க, காய்கறிகளை சாப்பிட மாட்டாங்க. பச்சையாக சாப்பிட்றதுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும். ஆனால் உடம்புல வலிமை தேவை. அப்போ சாப்பிட்ணுங்கிற ஆர்வத்தை தர வேண்டும், சாப்பிட வேண்டும் நிறையா. அதே நேரத்தில் அரிசி, கோதுமை உணவுகளை சாப்பிட்றக்கூடாது. அரிசி, கோதுமை உணவுகளை சாப்பிட்டாக்கா வயிறு நிறையும், நோய் வரும், தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும். நம்ம யார்ட்டையும் பேசுறதுக்கே நமக்கு விருப்பம் வரும். அதே நேரத்தில் அப்போது அரிசி, கேழ்வரகு, கோதுமையை தவிர்த்து விட்டு உங்களுக்கு சாப்பிட வேண்டும் என்கிற ஆர்வத்தை தர வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்கள் உணவு முறையில் மாமிசத்தை சேர்த்துக்கணும். மாமிசத்தை சேர்த்தால்தான் உங்களுக்கு சாப்பிட வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரிக்கும். அந்த ஆர்வம் அதிகரிப்பதற்கு அதுக்கு நம்ம எதாவது பண்ணணும். ஐயோ அது பாவம் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம பாவம் பார்த்து நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னாகும் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். இப்போ உடல் மெலிவு ஏற்படும், உடலில் உறுதி ஏற்படாது. ஒரு கட்டத்தில் மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பிற உயிரினங்களை பார்த்து பரிதாபப்பட்டு கடைசியில் நீங்களே பரிதாபத்துக்குரியவங்களாகிடுவீங்க. கடைசியில் பார்த்தா யார் நல்லா இருப்பாங்க அப்படின்னா, நல்ல நான்வெஜ்லாம் சாப்பிட்டாங்க பாருங்கள், அவங்க தான் நல்லா இருப்பாங்க. கடைசியில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் நல்லா இருப்பாங்க. நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, பிற உயிரினங்கள் பாவம் அப்படி ஜீவாரணம் பேசினவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்தில் மூட்டு வலி வந்துடும், உடம்புல உறுதி இருக்காது, தெம்பு இருக்காது, வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாமல் போயிடும், ஆர்வம் குறைஞ்சிரும். ஒரு மாதிரி சாதுவாக இருப்பாங்க, மென்மையான வேலைகளை கூட செய்ய முடியாது, ரொம்ப சாஃப்டாக ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் மனிதர்களாகிய நாம் கொஞ்சம் வன்மையான வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம இன்றைக்கி படிச்சிட்டோம், நல்லா நிறைய பணம் வந்துருச்சு, மாதம் பென்ஷன் வருது அல்லது வட்டி வருது, பேங்க்லேருந்து நம்ம உழைக்க தேவையில்லை. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருந்தாலே போதும், நடந்தோமா, உட்காந்தோமா, எழுந்திரிச்சோமா, படுத்தோமா, தூங்குறோமா இருந்தால் போதும், மாதம் பணம் வருது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு நீங்கள் ஒரு பழங்கள், காய்கறிகள், சைவ உணவு ஓகே. ஆனால் வயலில் இறங்கி வேலை பார்க்கணும், முரட்டுத்தனமாக வேலை பார்க்கணும், அப்புறம் வேட்டையாட போகணும். இப்படி ஒரு வன்மையான ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை கடினமானது. நம்ம செருப்பு போடாமல் வெறுங்காலோடு நடந்து போகணும்.
அப்படி உழைக்கணும் அப்படின்னு வரும்போது தான் நம்ம நான்வெஜ் ஏன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கான பதில் கிடைக்கும். முரட்டுத்தனமான வேலைகள் எல்லாம் மனித வாழ்க்கையில் நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் செய்வதற்கு உடம்புக்கு ஆற்றல் தேவை. பிற உயிரினங்களை பார்த்து பரிதாபப்பட்டு மெலிந்து ஒடுங்கி போயிட்டோன்னா நம்மளால் மூட்டு வலி அப்புறம் சரி பண்ண முடியாது. முதல்ல நம்ம நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பிற்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும்.